வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து வெஜிடபிள்ஸும் முட்டை நூடுல்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ்டு நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். இதில் அஜினோமோட்டோ சோயா சாஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி, நூடுல்ஸோட மெஷர் அளவு வந்து இவ்வளோ தான், கொஞ்சம் தான் இருக்குது. இதுதான். இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். உப்பு கொஞ்சம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் கூட சேர்த்து குக் பண்ணுறதுக்கு கேபேஜ் கொஞ்சம், கேப்சிகம், குடமிளகா, அப்புறம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம், 2 பெரிய பல் பூண்டு. நூடுல்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். இது வெஜிடபிள்ஸ்க்கு உப்பு, காரம் வந்து நமக்கு இந்த மிளகுத்தூள். முட்டை அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நூடுல்ஸ் வெந்துருச்சு, எடுத்து வடிகட்டிப்போம். கடாய் சூடான உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கோன்னே இதை ஃபஸ்ட்டு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை எடுத்துருவோம். நம்ம பூண்டு எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ இந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு இந்த முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துட்டேன். திருப்பி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுக்கலாம். லேசாக வதக்கினா போதும். இந்த கேப்சிகமும் கேபேஜையும் போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நான் அஜினோமோட்டோன்னு சொல்கிறேன், மோனோசோடியம் குளுக்கமேட், அதுவும் நான் ஆட் பண்ணலை. சோய் சாஸும் ஆட் பண்ணலை. ஸ்கிராம்பிள் எக்கை போட்டுக்கிறேன். நூடுல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஸ்கிராம்பிள்டு எக்கு, அப்புறம் பாயில்டு நூடுல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்துருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.